தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆகின்றார். ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை. இவர் கர்நாடக மாநில IPS அதிகாரி. தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக துணைத் தலைவர் ஆனார். சட்டசபை தேர்தலுக்கு பின்பாக தமிழக பாஜக தலைவரானார். அவர் கரூர் தொகுதியிலும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதிமுக பாஜக கூட்டணி உருவானதை அடுத்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அந்த பதவிக்கு நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அண்ணாமலை பாஜக தலைவரான பின்புதான் தமிழகத்தில் பாஜக வளர்ந்தது. ஆகவே அண்ணாமலையை விட்டு கொடுக்க பாஜகவுக்கு மனமில்லை. அவருக்கு நல்ல பதவி வழங்க முடிவு செய்துள்ளது. அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதற்காக ஆந்திராவிலிருந்து அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் ஆந்திர மாநில முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடன் பாஜக தேசிய தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. விரைவில் ஆந்திர பிரதேசத்தில் காலியாக உள்ள ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என்றும் அவர் ஆந்திர மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்படுவார் என்றும் தமிழக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பின்பு அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு ராஜ்யசபா MP பதவி வழங்கப்படுவது தமிழக பாஜக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது.